சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்பவன் நாமடா. போனால் போகட்டும் போடா. போல் பண்ற போல் போன் யான்னு தெரியலடா. போன் விடாது யாருன்னு தெரியல. போன்ல எனக்கு சைலன்ஸ்ல மச்சான் நீ பாரு. இது ஃபுல் சரக்கு வச்சிருக்கேன் மச்சான். இதுதான் அடிச்சோம். இது 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 மட்டும்தான். எனக்கு நக்கி கவனம் இல்லையா? என்னடா பண்ற நீ? நல்லா இருக்கு மச்சான். இந்த இப்போ நம்ம எங்கடா இருக்கோம்? சந்திர கிரகத்தில் இருக்கோம் மச்சான். சந்திர கிரகத்தில் யாருக்கும்? ஓ சந்திரன் கிரகம் தானே. அதுதான் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கா சந்திர கிரகத்தில்? சரி, பசிக்கிற மாதிரி இருக்குடா எனக்கு. பசிக்கிறதா? சாப்பிட்லாமா? காசு வச்சிருக்கேன். காசு கொடுக்குறவனுக்கு தான்டா காசு பிரச்சனை. உன்கிட்ட காசு இருக்கா? இந்த படுற 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது பார்த்தியா? இதுதான் நம்ம ஊரில் தான் 5 ஸ்டார். நம்ம ஊரில் என்கிட்ட வேலை செஞ்ச நாய் நான் கொடுத்த காசு எனக்கு குடிக்கிறனால என்னை ஏமாற்றி வாங்கி 5 பரோட்டாவே சுட தெரியாதவன் ஊருக்கே பரோட்டா கடை வச்சுருக்கான் மச்சான். அவனை போயிட்டு அவன் நமக்கு சும்மாவே சாப்பாடு தருவான். அண்ணனை கண்ட அண்ணனுக்கு எப்படி மரியாதை கொடுப்பான் மட்டும் பாருவே. அப்படின்னு சொல்கிறேன் மச்சான். நீ போமா போன்றியா? நீ போமா. இந்த நச்சு அண்ணாச்சி நச்சு அண்ணாச்சி நச்சு கடையில் யாரா? நைனா இன்னைக்கு என்னடா நாக்காளியா? பின்ன பப்பாளியாடா? வா வந்து உட்கார். வா அப்புறம் என்னடா உட்கார முடியல? நைனா இந்த சிட்டியை தொட நைனா. இங்கயா நல்லா தொடச்சியா? சீட்டி வந்து உட்கார். இதையும் தொட நைனா. இதையும் தொட. உட்காரா. யாரா அவன்? உங்க சித்தப்பாடா. வா நைனா என்ன வேணும்? என்னடா? நைனா டேய் ஆர்டர் சொல்லுங்கடா. ஆர்டரா? ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். டேய் இது என்ன ஹைகோர்ட்டாடா? என்னடா நாய் செத்த நாத்தனா இருக்குது? என்னத்தடா குடிச்சீங்க? நைனா இந்த தெய்வத்தை தான் நைனா குடிச்சோம். எது இதையா? அப்படியே 5ஆம் பட சூரியமாய் பாஸ்கர் மண்டல படம். நைனா போட்டை உடஞ்சாலும் பரவாயில்ல நைனா. உள்ளுக்குற சிறப்புக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. ஆமாம் சொல்லுங்கடா. கடையை சாத்துற நேரம்டா. நீ கடையை சாத்தினா கடையை சாத்திட்டு போ, நாங்கள் சாப்பிட்டு வரோம். மண்டையில என்ன கீரி புள்ளைய படுக்க போட்டுருக்கேன். ஆமா இவரு கீரி பிள்ளை வளர்த்துருக்காங்க. இவரு ஆமை வச்சிருக்காங்க. ஆமா பூந்த வீடு எப்படா விளங்கி இருக்கு? 2 பேரும் பூந்துட்டீங்களாடா? ஆமா நாங்கள் 2 பேரும் ஆமை, ஒரு பெரிய குதிரை. கம்புட்டா மண்டையா அது என்ன தெரியுமா? வட்ட மார்க்கே பாரு, அத நடுவுல ஒரு வட்டை போட்டுருக்கானுங்க. என்ன தெரியுமா? எங்க நைனா? தோ இந்த ஷோகேஸ்ல வச்சிருக்கேன் பாரு. முக்கோணமா? முக்கோணத்தை பார்த்து வட்டம்னு சொல்லிட்டு டேய் அது இல்லடா, அங்க பாரு ரவுண்ட் ரவுண்டா சுட்டு வச்சிருக்குது, நடுவுல ஓட்ட போட்டுருக்கு. என்ன தெரியுமா? வதையா அது? என்ன தெரியுமா? வடையா? அது சென்று வடையா? அதே தான்டா 2 வடை வச்சிருக்கிறேன். முதல்ல நைனா எனக்கு 2 வடை வேணும் நைனா.
எனக்கு கொண்டு வா இருக்குதெல்லாம் உன் ஹோட்டலில் என்ன தான் இருக்குன்னு சரிங்க சொல்லுங்க. வடையா சென்று வடையா பின்ன டேய் அது வந்து முந்தா நேத்து சுட்ட வடை எடுத்து அடிச்சேன்னு வை கொய்யால 4 வருஷத்துக்கு நீ கோமாதான்டா. டேய் இது என்ன பாராடா சரக்கெல்லாம் அடிக்கிறீங்க. எனக்கு வேண்டாம். டேய் வியாபாரம் பண்ற எனக்கு தானா நீ தொடனே நான் சரக்கு ஊற்றிடுச்சு. நைனா நான் என்னத்த தின்னு தொலைச்சதோ தெரியல வாயா இல்லைன்னா வாய்க்காவானு தெரியல இந்த நாத்த என்ன இருது நைனா என்னது இந்த நேரத்தில் எனக்கு சரியா பசிக்குது. ஆ, பிள்ளை வானத்தில் போகிற ஃப்ளைட்டு தண்ணியில் போடுற கப்பல் இது 2 தவிர நீ எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். நீர்மூழ்கி கப்பல் ஒரு 2 ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடுறியா? 2 வேணும்னா எங்கள் 2 பேருக்கு கூட 1.5 சொல்லு. டேய் கடை சாத்துற நேரம்டா ஆர்டர் சொல்லு. ஃபுல் ஒன்று கொண்டா ஃபுல் ஒன்று அப்படியே மூஞ்சில ஒன்று போடுவான் பாரு. ஏய் ஏன்னா இங்கே பாரு அடிக்கலாம் வராத தெரியும் தானே. அப்புறம் பேதாராயிரும் பிழையாயிரும். நீ இருக்கிறத கொண்டு வாவே. ஆர்டர் சொல்லுங்கடா. சல்லி கொடுத்தா ஆர்டர் 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 அவன் ஒரு ஐக்கோல்ல பெரிய லாயர் ஆர்டர் ஜட்ஜி எல்லாம் மேல சொல்லி. கை வைக்காத ஏய் சொல்றா. மேல கை வைக்காத நைனா வேணாம் நைனா இருக்கிறத கொண்டு வாடா சாப்பிட்றதுக்கு. என்னடா அவன் கடையில் இருக்கு என்னடா அவன் கடையில் இருக்கு பெரிய பிஸா பர்கரா வச்சிருக்க நீ. கடையிலையா 30 தோசை 20 இட்லி அது போக கிச்சன்ல அண்டா குண்டா டபரா செட்லாம் இருக்குது. அப்புறம் 2 டபா செட் பிளேட் கொண்டு. டேய் யார இவன் ஜன்னி வந்து குரங்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். டேய் ஆர்டர் சொல்லுங்கடா. உங்க கடையில் என்னடா இருக்கு அப்படி ஏன் கடையிலையா 30 இட்லி 20 தோசை அண்டா குண்டா டபரா செட்லாம் இருக்குது. எடுத்துட்டு வரவா? 2 அண்டாவும் ஒரு குண்டாவும் பார்சல் பண்ணு. இப்போ சாப்பிட கொண்டாடுறானே மிச்சத்தை பார்சல் பண்ணி நான் வீட்டுக்கு கொண்டு அண்டா குண்டாலாம் வீட்டுல எடுத்துட்டு போயிட்டு சேட்டுக்கல்ல வச்சு அடமான வச்சு மறுபடியும் குடிக்கிறதுக்காடா. நீ சொன்னது என்னது உன் கடையில் இருக்கிறதெல்லாம் எனக்கு நைனா எதை கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம் நைனா. டேய் நான் வாண்டியா போய் வெளில போயிடுறா. சொல்லடா யார் என்ன மாமா என்ன ரேடியோ ஓப்பன் பண்ணுறாங்க ரேடியோ கோலாடா முக்கியம் சாப்பாடு தான் முக்கியம் நமக்கு சோறு தான் முக்கியம் இல்லைம்மா சோறை விட நம்ம சாமி தான் முக்கியம் சாமி யாரு சரக்கு தான் முக்கியம். சாமி சாப்பாடு கொண்டு வரா நீங்க போயிட்டு டே டீசல் என்ஜின் இதெல்லாம் வாங்கிக்கலாம் முதல்ல காசு வச்சிருக்கியா? நம்மளை பார்த்து காசு கேட்டாங்க நம்மளை பார்த்து காசு கேட்டாங்க மூஞ்ச பாரு ரீகண்டிஷன் பண்ண அசோக் லீலன் பஸ் மாதிரி வச்சுக்கிட்டு காசு கேட்கறாங்க. குடுறா காசை. உனக்கு காசு கொடுத்துருக்கிறாலும் உன் ஹோட்டலில் என்ன இருக்குன்னு சொல்லு. ஹோட்டல் என்னடா இருக்கு? அவன் காசு கொடுத்துட்டா மட்டும் ஒரு பீஸா பர்கர்னு தோணுறேன் காஞ்சிபுரம் ரொட்டி தவிர வேற என்ன உன் ஹோட்டலில் டேய் சொல்றா என்னடா வேணும்? எதுக்கு இருக்கிற எனக்கு கொண்டு வாடா சரி முதல்ல காசு வச்சிருக்கியா? காசு எல்லாம் காசு இருக்கு காசு இருக்கு நீ வாங்குறா நீறா. வீட்டை எடுத்துட்டு வா காசு இருக்கு. இந்த டகால்ட்டி எல்லாம் என்கிட்ட வேணா முதல்ல காசு காட்டு. டேய் என்கிட்டயே காசை பற்றிய கதைக்கு இந்த ஹோட்டலில் எப்படி நீங்கள் நடத்துறீங்க? என் மச்சான் காசுடா நீ ஹோட்டல் நடத்துறது என் மச்சான் காசு அது நீ கொண்டதையா இல்லாட்டி சாமானத்தை எடுக்குவான் நான் விடு 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 தெரியாம பேசுறேன் விடு விடு அவனுக்கு காசு மட்டும் இல்ல டபரா செட்டலையா அவனை உன்னை சத்தியமா சாவடி பண்ணாங்க. எடுக்கலாம பாருங்க அவனா நீரியான சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. மச்சான் சாப்பாடு கொண்டு தூங்குவா கொஞ்சம் நீரியான வட்டா மச்சான். என்ன சொன்னீங்க? நீரியானையா? நீரியான நிறைய இருக்கு நீ அங்க இருந்து பார்க்கும்போது நீரியான மாதிரி சட்டை இல்லாமல் பார்த்தா அவனை பார்த்து நீரியான. டேய் நானா சட்டை இல்ல பார்த்தா நீரியான மாதிரி இருக்கிறேன். நீ எல்லாம் சட்டையோட பார்த்தாலே நீரியான.
ரோல்ஸ் இந்தா தின்னு இந்தா. ரோல்ஸ்ரா மரியாதை அதுதான் 5 ஸ்டார் ஹோட்டல் சென்று இப்படி பிக்காத்தனமா நடந்துக்கிறான் இதை கொண்டுறதுக்கு நான் அவ்வளோ பேச்சு பேசணும். டேய் உன்கிட்ட இருக்கிற காசுக்கு இதே பெரிய விஷயம், இதெல்லாம் நாக்கி போடுறது. என்னடா மச்சான் வடை முக்கோண மாதிரி இருக்குது டேய் குடியா நாயே, அது கிழங்கு ரொட்டிடா வெயிடா. கிழங்கு ரொட்டி இதுதான் கிழங்கு ரொட்டியா? மச்சான் வீங்க உள்ள கிழங்கு ரொட்டியே போடுறோம் இல்லடா கொஞ்சம் ரேடியோ கொஞ்சம் சத்தம் இருக்கு கர 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 நான் கூட ரேடியோ கொண்டு டேய் ஹெட்லைட் கண்ணா நல்லா பாடுறா, அது போன்டா. ஃபோன் தான் அப்படி சத்தம் போனா நைனா இது யாருங்க பார்த்து சொல்லுங்க. கொடைங்க சொல்லுது நிப்பாடுறது என்னடா என்னடா சுனாமின்னு போட்டுக்குது. யாரா சுனாமி நமக்கு தெரியாம சுனாமி சுனாமியா என் பொண்டாட்டி தான். கொண்டாடியாடா அது டேய் பொண்டாட்டிய சுனாமினி சேவ் பண்ணனா அப்ப மாமியார் என்னன்னு சேவ் பண்ணுவேன்? மாமியா கத்தரின் நான் சேவ் பண்ணுவான் சூறா டேய்ப்பா இது கத்தரின் என்னடா தெரியும் உலகறிவு இல்லடா அவனுக்கு பொண்டாட்டியை சுனாமின்னு சேவ் பண்ணா மாமியாவை சூறாவளின்னு தான் சேவ் பண்ணும். நீங்க கத்தின நாவலுக்குறீங்க. என்னடா கத்தரின் என் பொண்டாட்டி கோல் அடிச்சாலும் ஆன்சர் பண்ணக்கூடாது. டேய் நீ ஆன்சர் பண்ணாமறா, என் பொண்டாட்டி எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கறா, வீட்டுக்கு போறேன்டா, காசு குடுறா. உன் பொண்டாட்டி நீ பாரு இல்ல நான் போவா? நம்மட்ட காசு கேட்டு நான் போவா? நம்மட்ட காசு கேட்டுக்கிட்டு பொண்டாட்டிகளை பற்றி உனக்கு போகணும்னா நான் போயிட்டு வரேன். ஏன் தேத்துற பாரு, ஏன் வீட்டுக்கு ஒரு போறான் மூஞ்ச குத்துறா. ஏற்கனவே சந்தேகமாகுது. அவன் 4 பேர் போயிட்டு வந்து போறாங்க. இங்க பாரு நீ எல்லாம் போனா என் பொண்டாட்டி அன்னைக்கே தற்கொலை பண்ணிடுவாடா. டேய் சொல்றா டேய் ப்ளீஸ் காசு குடுறா. நைனா காசு தரேன் நைனா. இரு நான் சொல்றது சாப்பாடு வச்சிருக்கேன்னா காசுக்கு அவ்வளவு அவசரம் உனக்கு நைனா. கடை பூட்டுற நேரம்டா. நைனா சொல்ற கேள் நைனா. அதாவது பெருச்சாலி நான் குடிச்சிட்டு வளர்றேன்னு நினைக்காத. நினைக்காம உண்மையிலே அது நடக்குதா? நைனா பொண்டாட்டியை வந்தனேன்னா பொண்டாட்டி இடத்துல தான் வைக்கணும். அவள் கோல் அடிச்சானா நீ ஆன்சர் பண்ணாத நைனா. ஏன் அப்படி சொல்ற? அதனாலதான் நாங்க பொண்டாட்டியே வச்சுக்கிறோம் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு நல்லா நம்ம சரி விடலாம் நைனா. நம்ம வந்து என்றைக்கும் ஒரு தூர நோக்கோட செல்ற வைங்க. வர்றோமா சரக்கு அடிக்கிறோமா மட்டையாடுறோமா திருப்பி எலும்புறோமா சரக்கு அடிக்கிறோமா மட்டையாடுறோமாங்கிற கொள்கையோட வாழ்றோம். மச்சான பொறுத்தவரை வீட்டு கதவை தாண்டிட்டாருன்னா அவருக்கு பொண்டாட்டியே இல்லை. சரி டேய் மாமா செவால நீ தான் கூட சுத்துற, ஏதாவது சொல்ல வேண்டியதுனா? சல்லி கேட்குறேன் மாமா குடி நீ சல்லி. எனக்கு தெரிஞ்ச மச்சான் தள்ளி இருந்துச்சு. அப்போ சல்லி எந்த காலத்துல என்ன தள்ளி இருந்துச்சு? அப்ப மொத்தத்துல 2 பேர்கிட்ட சல்லி இல்ல. இருடா இரு என்னகிட்ட தான் இல்லைன்னு சொன்னேன். மச்சான்ட்ட பரப்ப காசு இருக்கும். மச்சான் ஏன்டா நீ? என்கிட்ட எங்கடா சல்லி? நான் தான் அப்பயே சொன்னேனே சல்லி இல்லைன்னு சொல்லி. டேய் காசு குடுங்கடா யாராவது. எனக்கு காசு ரமுடா மண்டையா என்னடா? என்கிட்ட காசு இல்லைன்னு தெரியுமே. மச்சான் இருக்கலாம் காசு. டேய் என்னடா மொச்சான்னு கேக்குற சொல்றேன். அப்போ என்கிட்ட மட்டும் காசு இருக்கா? நாங்களும் காசு இல்லாமல் தான்டா சரக்கு ஒரு போத்தலோட வந்தோம். அதுக்கு மட்டும் காசு அவனுக்கு எங்க காசு இருக்குது? எங்கடா? உன் கையில பாரு மச்சான் காசு. டேய் மச்சான் காசு இருக்குது. என்கிட்ட எப்படி அந்த காசு வந்துச்சு? நாய் கொண்டு வந்து நல்லா பாரு மச்சான் அந்த காசே சொல்ல பேப்பர் துண்டான் பாரு. அதுதான்டா பார்க்குறது காசுடா. இந்த பார்த்தியா மயிலெலாம் இருக்கு அப்போ அது காசு தான். சார் சார் வேற ஏதாவது ஆர்டர் இருக்கா சார்? வேற ஏத்துன்னு வரணுமா சார்? என்னடா சாரு மோரங்கிறான் இவ்வளோ நேரம் மரியாதை பாரு காசு வந்தானே மனுஷன் கூட மாறுறாங்க. ஏன்டா இந்த காலத்தில் மனுஷனுக்கு மதிப்பு கிடையாது, மயிலுக்கு தான் மதிப்பு. மயிலுக்கு மட்டும்தான் மதிப்பு. இவன் பார்த்தியா மயிலை கண்டோன்னு எப்படி மடிஞ்சான்ட்டு. நீ எல்லாம் மனுஷனா இருந்தா யாரா ஏய் மதிச்சிருப்பாங்க. நீ போயிட்டு போயிட்டு 4 முட்டை ரொட்டி ஏய் நிப்பாட்டு. நீ சொல்லு. அந்த பாட்டு தின்னுட்டு இருக்கான் ஒருத்தன். ஆமா திங்கிறானா சாப்பிட்றானா சண்டை போடுறானாடா அவன். டேய் அவன் ரொம்ப நேரமா இருக்கிறான் சொல்லு என்ன? சரி அவன் விட்டு பில்லையும் சேர்த்து நான் கொடுப்பேன். சேர்த்து போடு. இப்படி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஏய் போயிட்டு காடை கௌடாரி பரோட்டா பொங்கல் பொங்கல் கோழி வடை மட்டன் ஊத்தப்பா கொண்டாங்க எல்லாத்தையும் போட்டு கொண்டு வா. நான் 3 நாளைக்கு சேர்த்து இன்னைக்கே சாப்பிடுறியா? 3 நாள்ல சாப்பிட்றோமோ 4 நாள்ல சாப்பிட்றோமோ? நான் 3 நாளில் சாப்பிட்றேன் 30 நாளில் சாப்பிட்றேன். மாப்பிள்ள மாப்பிள்ள நான் 4 நாள்ல சாப்பிட்றேன் 30 நாள்ல சாப்பிடுவேன். இந்த போர்ட்டில் கொஞ்சம் திறந்துட்டா என்ன பாட்டில் திரு என்ன சொல்ற? திறந்து தாடா. டேய் திறந்து திற.
யாருக்கிட்ட? திறந்து கொடுறா. நல்லா தர. நல்லா திறக்கிற போத்தல் திறந்து பழக்கம் பழம். ஹெட்லைட் கண்ணா அவனை கண்ணு நோண்டி விடு. என்னடா வேற வேணும் அவ்வளோ எடுத்துட்டு வரணுமா? கொண்டு வா. மறுபடியும் ஃபோன் வந்துட்டு இருக்குடா. சுனாமி தான். ஆமா எனக்கு ஒரு பிரச்சனை. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. அந்த ஊரில் எவ்வளோ பெரிய வீரன்னு உனக்கு தெரியும் தானே? ஆமாம். என்னைய கண்டன பொருள் இல்லாமல் என்னைக்காவது வெளியேறது நம்மளை கண்டாலே பயந்து நடுங்குவாங்க. ஏரியாவில். ஆனால் வீட்டுக்கு போனால் பொண்டாட்டியை கண்டா அப்படியே பொட்டி பாம்பா அடங்கிடுறேன் மாமா. அது எல்லா வீட்லேயும் இருக்கிறது. நான் கல்யாணமே கட்டலை. நீ சொன்னால் நம்ப மாட்டேன். போன கிழமை எங்கள் வீட்டில் இருக்கான்ல ஒரு தருதல யாரமாச்சா? சின்னவன் தான். சின்ன அவன் கழுத்து மேலே நின்றுக்கிட்டு முடியை பிடிச்சி ஆட்டி குத்துன்னு குத்துறான்டா. குத்துன்னு குத்திட்டான். அதுக்கு அவன் என்ன யாரு பொண்டாட்டி அவன் என்ன சொன்னா தெரியுமா மாமா? நல்லா ஆடுறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் மாமா. எனக்கு வந்துச்சு பாரு கோவம். அப்படியே கத்தி எடுத்து சல்லுன்னு இறங்க பார்த்தேன். குத்த போனேன்னா குத்த முடியல மாமா. குத்த முடியல. முடியும். அவர் அடி அவர் தான் அடிப்பாளேனே கத்தியில் குத்து. ஆனால் மாமா கேட்டுக்க, நான் இன்னைக்கு 2ல் 1 தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் சரக்கு அடிக்கிறேன். நீ அடிச்சு விட்டு அவள்கிட்ட 2ல் 1 பார்க்காம நான் விட மாட்டேன். 2ல் 1 பார்க்குறேன், 2ல் 2ஐயும் பார்க்குறேன். என்ன சாப்பாடு வருமா? நான் கொண்டாடுறேன். கொஞ்சம் தூங்கவா? யாராவது திருப்பி அதை சுனாமியே கூட. சார் இது காடை கவுது எல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சா? நான் பகுதி ஹோட்டலில் வாங்கிட்டு வரவா? டேய் பொருள் எடுக்கவா? பொருள் எங்கே வச்சிருக்கிற? சுவிட்ச் பேங்க்லையா? பேசி சரி வராது. அப்போ என்ன மைட்டுக்கிட்ட அவ்வளோ பெரிய போர்டு போட்டு வச்சிருக்க? டேய் அது 5 ஸ்டார் ஹோட்டல் சும்மா பேர்றா. 5 ஸ்டார் ஹோட்டல்னு என்னத்துக்கு? நீ நாளையிலேருந்து இந்த பேரெல்லாம் மாறணும். சரியா மாமா? 5 ஸ்டார். சரியா? 5 ஸ்டார். நீ எல்லாம் என் கடையை பற்றி கலாய்கிற பாடுறா. அதனால நான் வேலை வெட்டி நீயே பேசுற. வேற வேலை சுனாமி உனக்கு ஓவர் ஆயிடுச்சு. நீ படு. ஆமா அவர் ஓவரா இருக்கு, இவர் நல்லா தெளிவா இருக்கிறாரு. என் பொண்டாட்டி ரொம்ப மோசமானவன். ஏன் தெரியுமா? ஏன்? நான் எந்த நாளும் குச்சி தானே போவேன் வீட்டுக்கு. ஆமா. எனக்கு என்னமோ ஒரு சின்ன சந்தேகம் இருக்குண்ணே. என்னது? நான் குச்சி இருக்க டைம்ல என்னைய போட்டு கும்முன்னு கும்முறா போறேன். தெரியலடா. அதுதான் நல்லா கண்டுபிடிச்சிக்கவே இல்லை. காலையில் எழும்புனோன்னு இப்படி மூஞ்சி உடம்பு கிடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி கிடக்கணும். அதான் இங்கே வா இப்படி நீ குடிச்சிட்டு போயிட்டு தானே அடிக்கிறான்னு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு குடிக்காம போய் போகிறேன். நீ எப்படா நான் குடிக்காமல் போவேன்? ஓ மாதிரி ஆள் இருக்க நேரம் எந்த நாளும் குடிக்க கொடுத்துல ஃபுல்லாகில அனுப்புறீங்க வீட்டுக்கு. அப்புறம் எப்படி நான் போயிட்டு பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்குது. கூட கூட்டாளி தர வச்சிருக்க கிட்ட போனாலே செருப்ப கழட்டி அடிக்கிறேன். நீயும் வாழ மாட்ட, மத்தவனே வாழ மாட்ட, மத்தவனே வாழ விட மாட்டியா? மற்றவன் கதை நமக்கு தேவையில்லைண்ணா. நாளை என்பது நமக்கு இல்லை. ஏன் நாளானே இருக்குதா? இன்று மட்டுமே நிஜம். இந்த நாளை சந்தோஷமா சனியை என்னத்த திணிச்சுன்னு தெரியல. வாயா இல்லைன்னா வாய்க்காலா இவ்வளோ கழுவி ஊத்திட்டு இருக்கிறான். டேய் 3 தடவை வாந்தி எடுத்துருக்கா. கொச்சிட்டு என்ஜாய் பண்ணி தூக்கமா வருதா? போய் முள் படையில போய் படுத்துக்க போ.
புருஷன் தாமா நம்ம கடையில் தான் இருந்தால் குடிச்சு மட்டே இருக்கான். ஆமாம் அவன் கூட அந்த பெருச்சாலி கபாலி 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 யாரா கபாலி சுத்தின்னு இருக்கிறான். அவன் கூட சுத்துவானே கபாலி அந்த நாய் தான். அவன் வீட்டிலேருந்தே ஃபோன் வந்துட்டு இருக்கிறான், ஆன்சர் பண்ணுறான் இல்லைம்மா. ஆமாம் ஓ புருஷன் தானே அவனே தான்மா, வேற டவுட்டே இல்லை. குரங்குக்கு சரங்கு வந்த மாதிரியே இருக்கிறான், அவனே தான். ஆமாம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? மாத்திரை வாங்கி வர சொன்னியா? குழந்தை சீரியஸா? இப்பங்க ஐஸ் இல்லையா? கொஞ்சமா டேய் ஏந்துடா. குழந்தைக்கு ஐஸ்ல போட்டுருக்காங்கடா. யார் அந்த குளிரில் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது? உங்க ஆயா. ஏந்துடா ஏந்துடா ஏந்துடா. ஐஸ்கிரீம் எல்லாம் எனக்கு வேணாம். இந்த ஐஸ்கிரீம் எதுக்கு நான் சாப்பிடுவேன்? வெறும் சாப்பிட பாப்பா ஐஸ்கிரீம் உங்களுக்கு. டேய் உன் குழந்தைக்கு சீரியஸா ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கடா. என்னடா குழந்தைன்னு சின்ன பிள்ளை தானே மாதிரி இருங்க. அவனே வடையாலே அடிப்பான். ஏந்துடா டேய் டேய் கபாலி ஏந்துடா. டேய் சேகரி ஏந்துடா. நல்லா நீர் தவக்கல மாதிரி கிடைக்கிறானு பாரு. டேய் ஏந்துடா. தூங்க பேல்பறான்னு சொல்லிருக்காங்க. கிங்காங் மண்ணே எப்படி சவுண்ட் போடுறான் பாரு. டேய் ஏந்துடா டேய். டேய் குழந்தை ஐசியூல இருக்குடா. டேய் சேகரி என்னடா ஏந்துடா கபாலி. குழம்பு இருந்தா ஒரு பிளேட் கொண்டு வாங்க. நம்ம குழம்பு ஊத்திக்கு டா தின்னி குழம்பு. இந்த பொம்பளை வேற சும்மா அடிச்சிட்டு இருக்குது. என்னம்மா நீ சும்மா அடிச்சிட்டு இருக்கிற? அவனுங்களே கடலை மட்டா இருக்கிறாங்க, நீ மறுபடியும் பண்ணிட்டு இருக்கிறியா? முன்னு போவேன். ஏமா அழுவுற என்னதே குழந்தை செத்துருச்சா? யாரா குழம்பு வச்சிருக்குது? சாவு குழம்பு இல்லம்மா இங்க டேய் குழந்தை செத்துருச்சுடா. டேய் ஏந்துடா குழந்தை செத்துருச்சுடா. அப்பன் முடியாது நாய் சார் இவனுங்களாம். இவங்களாம் வாழ்றதே தத்தி உலகத்துக்கு சும்மா பாரம் வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க. இவனுங்களும் திந்த மாட்டானுங்க, மற்றவனே வாழ விட மாட்டானுங்க. அதனால யாருடா உங்க சந்தோஷத்துக்காக மற்றவன் சந்தோஷம் எல்லாத்தையும் பாலம் ஆகிறீங்களேடா. வெற்றி ஒதுங்கி நிற்கும் சற்றே பதுங்கி நிற்கும் அதனால் அழியாது. மனுஷங்களே இல்லைடா, மிருகங்கடா நீங்களாம். குடியார் நாய்ங்க. அந்த குடியை இந்த நாட்டை விட்டு அனுப்பணும். அது சரி, அங்கே இருக்கிறவனே குடியாரன் தான் எப்படி நாட்டை விட்டு அனுப்புவானுங்க? அதான் லாபம்னுவானுங்க, எதுவும் பேச முடியாது. ஆர்ப்பாட்டம் பண்ணால் நம்மள அடிச்சுன்னு போயிடுவானுங்க. இவங்களால் யாருக்கு தான் சந்தோஷம்? குடிக்கிற நாய்ங்களா? இவனுக்கு சந்தோஷத்தால் ஊரில் இருக்கிற எல்லா சந்தோஷம் போயிட்டு இருக்கிறானுங்க. இது போ சின்ன சின்ன பசங்க வர குச்சி நாசமாக போகிறானுங்க. இந்த மாதிரி நாக்காளி பையலாலாம் வர்றது இதெல்லாம். இவனும் பாலாகி எல்லாரையும் பாலாகிட்டு இருக்கிறான். யாரா அது பாலாஜி? ஒரு சித்தப்படா. இந்த மாதிரி நாயெல்லாம் ஊரில் விட்டே வைக்கக்கூடாது. குழந்தை செத்துருச்சு மதையா சொர்ணையில் அவன் சாப்பிட்றான். டேய் ஒரு அப்பன் அவன் கூட இவன் சேர்ந்துருக்கான். நண்பனா நல்லது பழகி கொடுங்கடா. ஏன்டா அப்படி கேவலமான விஷயம்லாம் பழகி கொடுத்து இப்படி சாவடிக்கிறீங்க? அவனே சாவச்சதில்ல, குழந்தைய சாவச்சுதான். டேய் அவன் வாழ்க்கையே பழகிட்டியடா. வாழ்க்கையே வேஷம், இதில் பாசம் என்ன நேசம் என்ன? வாழ்க்கையே வேஷம், இதில் பாசம் என்ன நேசம் என்ன? காலத்தின்